சின்னஞ்சிறு குழந்தைகளே, இந்த கதையில் நேர்மையான மெக்கானிக்கான ரவி ஒரு பணக்கார தொழிலதிபருடன் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொண்டார் என்பதையும், பழங்கால ஞானம் அவருக்கு அந்த பிரச்சனைகளை கடந்து வரவும் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள ஒன்றை அடையவும் எப்படி உதவியது என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம். நகர விளக்குகளுக்கும் தூங்கும் சந்துகளுக்கும் இடையே அமைந்த ஒரு சிறிய ஆனால் பரபரப்பான நகரத்தில் ரவி என்ற கடின உழைப்பாளி மெக்கானிக் வசித்து வந்தார். அவரது நேர்மை, திறமை மற்றும் மகிழ்ச்சியான இயல்புக்காக அறியப்பட்ட ரவி மார்க்கெட் ரோட்டின் மூலையில் ஒரு எளிய கேரேஜை நடத்தி வந்தார். அவரது கைகள் எப்போதும் கிரீஸால் கரை படிந்திருந்தன, ஆனால் அவரது இதயம் சுத்தமாகவும் கனிவாகவும் இருந்தது. யார் யாராக இருந்தாலும் அல்லது எங்கிருந்து வந்திருந்தாலும் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர் நம்பினார். நல்ல வேலை தானாகவே பேசும் என்று அவர் நம்பினார். ஒரு வெயில் மதியம் ரவி தனது நெற்றியில் இருந்து வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தபோது ஒரு பளபளப்பான கருப்பு சொகுசு கார் அவரது எளிய கேரேஜுக்குள் நுழைந்தது. உயரமான, நன்கு உடையணிந்த ஒருவன் விலையுயர்ந்த சன்கிளாஸ்கள் மற்றும் நம்பிக்கையான புன்னகையுடன் வெளியே வந்தான். அவன் தன்னை நகரத்திலிருந்து வந்த ஒரு பணக்கார தொழிலதிபர் என்றும் வழிப்போக்கனாக வந்ததாகவும் காருக்கு கோளாறு ஏற்பட்டதாகவும் அறிமுகப்படுத்தினான். என் காரின் என்ஜின் விசித்திரமான ஒலிகளை எழுப்புகிறது. அதை விரைவாக சரி செய்ய முடியுமா? நான் அதை உங்களுக்கு மதிப்புள்ளதாக்குகிறேன் என்று அவன் சாதாரணமாக கையசைத்துச் சொன்னான். நீங்கள் நல்ல வேலை செய்தால் தாராளமான உதவித்தொகை எதிர்பார்க்கலாம். ரவி எப்போதும் போல மரியாதையுடன் அவனை வரவேற்று உடனடியாக வேலை செய்யத் தொடங்கினார். கொளுத்தும் வெயிலில் மணிக்கணக்கில் ஒவ்வொரு பாகத்தையும் சரிபார்த்து பாகங்களை மாற்றி கவனமாக என்ஜினை சரி செய்தார். கேட்காமலேயே மரியாதையின் நிமித்தமாக காரையும் பாலிஷ் செய்தார். மாலைக்குள் கார் பட்டுப்போல் சீராக ஓடியது. தொழிலதிபர் திரும்பி வந்து காரை பரிசோதித்து லேசாக புன்னகைத்துவிட்டு தான் வாக்குறுதியளித்த உதவித்தொகை அல்லது ஒரு எளிய நன்றி கூட சொல்லாமல் காரை ஓட்டிச் சென்றான். ரவி அங்கு பேச்சின்றி நின்றார். அவர் அதிக எதிர்பார்ப்பின்றி ஆனால் உண்மையாக வேலை செய்திருந்தார். ஆனாலும் அவர் ஆழ்ந்த ஏமாற்றத்தை உணர்ந்தார். ஆனாலும் அவர் கோபம் கொள்ளவில்லை. தயவு வெகுமதியை எதிர்பார்க்க கூடாது என்று தனது பாட்டி ஒருமுறை தனக்குச் சொன்னதை நினைவுபடுத்தி தனக்குத்தானே கிசுகிசுத்தார். அன்று இரவு தனது கேரேஜுக்கு அருகிலுள்ள பழைய மரத்தின் கீழ் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தபோது அவரது குழந்தை பருவத்தின் ஒரு நினைவு திரும்பியது. அவரது தாய் பலமுறை அவருக்கு சொன்ன ஒரு கதை, பண்டைய பஞ்சதந்திரத்திலிருந்து. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பேராசைக்கார மற்றும் கொடூரமான ஓநாய் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அவசரமாக தனது இரையை விழுங்கிய பிறகு கூர்மையான எலும்பு ஒன்று அவனது தொண்டையில் சிக்கிக் கொண்டது. வலியிலும் பீதியிலும் அவன் உதவிக்காக அலறி மற்ற விலங்குகளை தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சினான். ஆனால் யாரும் அருகில் செல்ல துணியவில்லை. ஓநாய் தனது கோபம் மற்றும் கொடுமைக்காக அறியப்பட்டது. அப்போது ஒரு கனிவான கொக்கு முன்வந்தது. நான் உனக்கு உதவுகிறேன், ஆனால் நீ எனக்கு பிறகு வெகுமதி அளிப்பதாக உறுதியளித்தால் மட்டுமே என்று அவள் சொன்னாள். விரக்தியில் ஓநாய் ஒப்புக்கொண்டது. கொக்கு கவனமாக தனது நீண்ட அலகை ஓநாயின் தொண்டைக்குள் நுழைத்து திறமையாக எலும்பை வெளியே இழுத்தது. ஓநாய் உடனடியாக நிம்மதி அடைந்தது. ஆனால் கொக்குக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக அவன் உருமினான். வெகுமதியா? உன் அலகு என் வாய்க்குள் இருந்தபோது உன் தலையை நான் கடித்து துண்டிக்காததற்கு நன்றியுணர்வோடு இரு. இப்போது நான் மனதை மாற்றுவதற்குள் பறந்து போ. கொக்கு திகைத்து மனம் உடைந்து தகுதியற்ற ஒருவருக்கு தான் உதவியதை உணர்ந்து அமைதியாக பறந்து சென்றாள். அந்த நாள் முதல் அவள் மீண்டும் ஒருபோதும் தீயவர்களுக்கு உதவவில்லை. நீதி தெளிவாக இருந்தது. நன்றியற்றவர்களிடமிருந்து நன்றியை ஒருபோதும் எதிர்பார்க்கக்கூடாது. ரவி கதையை நினைவுபடுத்தியபோது அவரது முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை தோன்றியது. இந்த பழைய கதைகள் ஏன் முக்கியம் என்பதை அவர் இப்போது புரிந்து கொண்டார். அவை தலைமுறை தலைமுறையாக எதிரொலிக்கும் உண்மையை சுமந்து வந்தன. அன்று இரவு அவர் ஒரு முடிவெடுத்தார். அவர் தொடர்ந்து நேர்மையுடன் வேலை செய்வார், ஆனால் யாரை நம்புவது என்பதில் புத்திசாலித்தனமாக இருப்பார். காலம் கடந்தது. ரவியின் கேரேஜ் நகரத்தில் அனைவரும் செல்லும் இடமாக மாறியது. அவரது திறமை, நியாயம் மற்றும் கனிவு பற்றிய செய்தி வெகுதூரம் பரவியது. வாடிக்கையாளர்கள் தூர தேசங்களிலிருந்தும் வந்தனர். சிலர் அவருக்கு தேநீர் கொண்டு வந்தனர், சிலர் சிற்றுண்டிகள் கொண்டு வந்தனர், ஆனால் அனைவரும் அவருக்கு மரியாதை கொண்டு வந்தனர். ஒரு நாள் ரவியின் ஆச்சரியத்திற்கு அதே தொழிலதிபர் திரும்பி வந்தார். அவரது கார் மீண்டும் அவருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. அவர் நம்பிக்கையுடன் உள்ளே நுழைந்தார். ஒருவேளை ரவி வியாபாரத்திற்கு ஆவலாக இருப்பார் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் ரவி வெறுமனே புன்னகைத்து, ஐயா, மன்னிக்கவும். நேர்மை மதிக்கப்படாத மற்றும் தயவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படும் வேலையை நான் இனி ஏற்பதில்லை. அருகிலுள்ள மற்றொரு கேரேஜை நான் பரிந்துரைக்கிறேன் என்றார். தொழிலதிபர் அதிர்ச்சியடைந்தார். நீங்கள் எனக்கு உதவ மறுக்கிறீர்களா என்று அவர் கேட்டார்.
ரவி மென்மையாக பதிலளித்தார், பாருங்கள், நான் ஒருமுறை உங்கள் காரை போன்ற ஒரு காரை சரி செய்தேன், அதற்கு பதிலாக எதுவும் எதிர்பார்க்கவில்லை, கொஞ்சம் மரியாதை மட்டும். ஆனால் அது கூட கொடுக்கப்படாதபோது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் இரண்டாவது வாய்ப்பு தகுதியானது அல்ல என்பதை நான் உணர்ந்தேன். அதோடு அவர் தனது வேலைக்கு திரும்பினார். கொக்கின் கதை மற்றும் ரவியின் அனுபவத்திலிருந்து ஒரு உண்மை உயர்ந்து நின்றது. தயவு சக்தி வாய்ந்தது, ஆனால் அது நன்றியுணர்வோடு நடத்தப்பட தகுதியானது. தயவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். வேறு யாரும் உதவாதபோது உங்களுக்கு உதவுபவர்களை மதிப்பளிக்கவும். ஒருபோதும் மறக்காதீர்கள், உலகம் அதிக தயவை விரும்பினாலும் அந்த தயவு எங்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் அதிக ஞானம் தேவை.